ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. ஏற்கனவே இயல் 5, 6 வீடியோ போட்டிருக்கேன். இயல் 7 வந்து கொஞ்சம் இது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதியார். அவர் யாருன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். பாரதியார் எந்த இதழ்களை நடத்தியவர்னா இந்தியா, விஜயா. உரைநடை நூல்கள் எதனால் எழுதியிருக்காருன்னா சந்திரிகையின் கதை, தராசு. இவரை பாரதிதாசன் எப்படி புகழ்ந்திருக்கிறார்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று சொல்லியிருக்கிறார். யாருன்னா பாரதிதாசன், பாரதியார். நெக்ஸ்ட்டு தொல்காப்பியர். நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் எழுதியவர் யார்? தொல்காப்பியர். எழுத்து, சொல், பொருள். இதில் வந்து தொல்காப்பியத்தில் வரும் 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை ஏழ்களை கொண்டது? 9 ஏழ்களை கொண்டது. ரா. இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா. இளங்குமரனார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். யாருன்னா ரா. இளங்குமரனார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் எல்லாம் எழுதியுள்ளார். தேவநேயம் நூலை தொகுத்துள்ளார். திருவள்ளுவர் தவச்சாலை, பாவணர் நூலகம். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் யார்? இவர் தான் அமைச்சிருக்கிறார். எதுனா திருச்சிக்கு அருகில் அல்லூரில் எதை அமைச்சிருக்காருன்னா திருவள்ளுவர் தவச்சாலை, பாவணர் நூலகம். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் அமைத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, நிலப்பகுதி. சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை, இருள். வன்மொழி, வளமிக்க மொழி. இசை, புகழ். தொல்லை, பழமை இல்லைன்னா துன்பம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. இருதினைனா உயர்தினை, அக்ரிணை. வளாமைனா தவறாமை. ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அது தெரிஞ்சது தான். மரபுனா வழக்கம். திரிதல் வந்து மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு, தளால், தழுவுதல் இல்லைன்னா பயன்படுத்துதல். நம்ம வந்து சொல் பொருள் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மக்கள் வாழும் நிலப்பகுதி, வைப்பு. பறவைகள் டேஸ் செல்கின்றன, விசும்பில். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, விசும்பில். விசும்புனா என்ன பொருள் பார்த்தோம்? வானம். வானத்தில் பறந்து செல்கின்றன. இயற்கை போற்றுதல் வந்து தமிழர் மரபு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்ததுன்னா அச்சுக்கலை தான் எனது காரணமாக அமைஞ்சிருக்குது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறுவதற்கு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது, வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது, வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் இளமை பெயர்கள். புலி, புலினா பரல். சிங்கம், குருளை. யானை, கன்று. பசுனா கன்று. ஆடுனா குட்டி. ஒளி மரபு. புலி வந்து உருவும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். நெக்ஸ்ட்டு பறவைகள் பார்க்கலாம். ஆந்தைனா அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். நெக்ஸ்ட்டு தொகை மரபு எப்படி? மக்கள்னா கூட்டம் தான் சொல்லுவோம், மக்கள் கூட்டம். நிறை. ஆட்டு மந்தை தான் சொல்லுவோம். வினை மரபில் சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு. பால் குடின்னு சொல்ல மாட்டோம், பால் பருகு. கூடை முடை. பூ கொய். பூ வந்து கொய்ன்னு தான் சொல்லணும். இலை வந்து பறி. பானை வந்து வனை. நெக்ஸ்ட்டு இலக்கணம். இந்த 8th இயல் 1 இலக்கணம். எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பினை டேஷ் 2 வகையாக பிரிக்கலாம். எதுனா இடப்பிறப்பு, மொழிப்பிறப்பு. இடப்பிறப்பு எப்படி பிறக்கும்னு பார்க்கலாம். உயிர் எழுத்து 12. எதுல இருந்துன்னா கழுத்து. வல்லின மெய் எழுத்து வந்து 6. எதுலேருந்து பிறக்கும்னா மார்பு. மெல்லின எழுத்து 6. எதுலேருந்து பிறக்கும்? மூக்கிலேருந்து. இடையின எழுத்து வந்து 6. கழுத்துலேருந்து பிறக்கும். ஆயுத எழுத்து தலையிலேருந்து பிறக்கும். ஆயுத எழுத்து தலையிடத்துலேருந்து பிறக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முயற்சி பிறப்பு. உயிரெழுத்து வாய் திறத்தலாகிய முயற்சி. இ, ஈ, ஏ, ஏ, ஐ. 5 வந்து நாக்கின் அடி ஓரம் மேல் வாய்ப்பட பல்லை பொருந்து முயற்சி. ஊ, ஊ, ஓ, 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 ஔ. இந்த 5 வந்து வாய் திறக்கும் முயற்சி, இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. நீங்கள் சொல்லி பார்த்தா அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு மெய் எழுத்து முயற்சி பிறப்பு. உயிரெழுத்து முயற்சி பிறப்பு பார்த்தோம். எப்படி வருது அதெல்லாம். மெய் எழுத்து முயற்சி பிறப்பு. இக், இஞ்ச். நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதி. இச், இஞ்ச். நாவின் இடைப்பகுதி, நடு அன்னத்தின் இடைப்பகுதி. இட், இன். நாவின் நுனி, அன்னத்தின் நுனி.
இத் இந்த் இந்த் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி. இப் இம் மேல் இதழ் கீழிதழ் பொருந்துவதால். ஈ வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி. ர இல் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். இல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கினை ஓரங்கள் தடித்து. இல் மேல்வாயை நாக்கின் ஓரம் தடித்து தடவுவதால். இவ் மேல்வாய் பல் கீழ் உதடு பொருந்துவதால். இர் இன் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். நான் இது எல்லாமே எழுதுனாலும் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், நீங்கள் படிச்சிடுங்க. இயல் 2 கவிஞர் வாணிதாசன். வேட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் யாருன்னா வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. பாரதிதாசன் மாணவர் தான் வாணிதாசன். அவர் வந்து எதனால் புகழப்படுறாரு? இந்த பேர் வேட்ஸ்வொர்த். அவருடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அவர் மொழி எதுலெல்லாம் கற்றிருக்காருன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இதிலெல்லாம் வல்லமை பெற்றிருக்கிறாரு. சிறப்பு பெயர்கள் வந்து கவிஞரேறு, பாவலர் மணி. இவர் வாங்கிய விருது வந்து செவாலியர் பிரெஞ்சு அரசு. செவாலியர் விருது பிரெஞ்சு அரசால் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் இவர் இயற்றிய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். யாருன்னா வாணிதாசன். நெக்ஸ்ட் வெங்கம்பூர் சாமிநாதன். கோணக்காத்து பாட்டு நூலினை இயற்றியவர் யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் தான் கோணக்காத்து பாட்டு நூலினை இயற்றியவர். பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் பட்ட துயரங்களை புலவர்கள் கும்மி பாடல்களாக தான் பாடியிருக்காங்க. பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வந்து மக்கள் பட்ட துயரங்களை வந்து கும்மி பாட்டு மூலமாக பாடியிருக்கிறாங்க. பஞ்ச கும்மிகள் என அழைக்கப்பட்டன. பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சே ராசு வந்து பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா பக்தவத் சலபாரதி. சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்த எந்த இடம்னா அமெரிக்கா பூஜே சவுண்டு. சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்த இடம் வந்து அமெரிக்கா பூஜே சவுண்டு. இவர்களுடைய தலைவர் இந்த சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் யாருன்னா சியாட்டல். இவர் யாருன்னா செவ்விந்தியனாக விளங்கியவர் சியாட்டல். இவர்களின் தலைவராக விளங்கியவர் யாருன்னா சியாட்டல். யாருடையது? சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் பேர் சியாட்டல். இவர் செவ்விந்தியன். யாருக்கும் சொந்தமானவை அல்ல. எதுவுமே யாருக்கும் சொந்தமானவை அல்ல. எதுனா காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும். நெக்ஸ்ட் வந்து மின்னும் மொழி வந்து ஊசிலை. கருமரத்தில் தவழுபவை வந்து பனித்துளிக்கு ஒப்பிடுறாங்க. இன்னிசை எழுப்புவை வந்து பூச்சி வகைகள். செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்பது எது? செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்பது வந்து பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம். இந்த புக்கில் வாசித்திருந்தோன்னா தெரியும். நான் அது கொஸ்டின் எடுத்ததுனால அப்படியே ரீட் பண்ணிட்டு வரேன். அந்த இதில் வந்து சகோதரிகள் வந்து எதுக்கு சொல்லியிருப்பாங்க? நறுமணம் மிகுந்த மலர்கள் சகோதரிகளாக. சகோதரர்கள் வந்து மான்கள், குதிரைகள், கழுகுகளாக சொல்லியிருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் வந்து ஆறுகள். மக்களின் வாழ்வியல் நினைவு வந்து ஏரி. பாட்டன்மார்களின் குரல் வந்து நீரின் முணுமுணுப்புகள். மூதாதையரின் குருதி ஓடை ஆறுகளில் ஓடும் நீர். பூமி வந்து தாய், வானம் வந்து தந்தை என்று கருதுகின்றனர் அந்த பாட்டில். காற்றை மிகவும் மதித்து போற்றுவர்கள் யாருன்னா செவ்விந்தியர்கள். காற்றை வந்து மிகவும் மதித்து போற்றுவர்கள் யாருன்னா செவ்விந்தியர்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து விரிவானம். காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யாருன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். அந்த விரிவானத்தை படிச்சிருந்தா தெரியும். காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா வே. கீதா. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வே. கீதா. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யாருன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். நெக்ஸ்ட்டு உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் 5. நெக்ஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல். இது வந்து இன்னும் நிறைய பேர் இருக்குது. நீதி நூல், வாழ்வியல் நூல் சொல்லலாம். அறக்கருத்துக்களை கொண்ட நூல் சொல்லலாம். தமிழினத்தின் பங்களிப்பாக கொண்ட நூல் தான் என்னது? திருக்குறள். திருக்குறளின் பெருமை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது.
திருக்குறள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதனுடைய சிறப்பு பெயர்கள் பெருநாவலர் யாருடைய யாருன்னா திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் பெருநாவலர், முதற்பாவலர், சென்னா போதார், பெருநாவலர், நாயனார் தேவர், தேவப்புலவர், நான்முகனார், மாதுளும் பங்கி. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் எதுனா திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் தான் என்னது திருக்குறள். இது வந்து அறம், பொருள், இன்பம் இது மூன்று பால்கள் கொண்டது. அறம் இதெல்லாம் குறிக்கிறதுனா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் 4 இயல்களை குறிக்கிறது. பொருள் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் 3 இயல். இன்பம் வந்து களவியல், கற்பியல் என்ற 2 இயல். இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். அவர் எழுதின உரை தான் சிறந்தது என்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுனா நடுவு நிலைமை. பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். வல்லுருவம் ஈக்குவல் அது வந்து வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவத்தை எப்படி பிரிக்கணும்னா வன்மை கூட்டல் உருவம். சொல்லும் பொருளும். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் இரக்கம். முழவு இசைக்கருவி. நன்செய் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீர். பயிலுதல் படித்தல். நாணம் வெட்கம். செஞ்சொல் திருந்திய சொல். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு. இது நல்லா பார்த்தீங்கன்னா உலக ஈரநில நாள் வந்து பிப்ரவரி 2, உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் 5. முகில்னா மேகம். சொல் பொருள் தான். கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக. சேகரம் கூட்டம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று தான் காங்கேய நாடு. விண்ணம் சேதம். வாகு சரியாக. காலன் யமன். மெத்த மிகவும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 3, 4 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எக்ஸாம் இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு டெய்லியும் எல்லாமே தனித்தனியாக போடுவேன். சொல் பொருள் ஃபுல்லாக எடுத்து அது ஒரு சாப்டர், இயல் 1, 3, 1, 2 தனித்தனியாக போடுவேன். இந்த எக்ஸாம்லனா நம்ம வர்ற எக்ஸாமுக்கு நல்லா படித்து நம்ம எல்லோரும் பாஸ் ஆகிக்கலாம்.